ஷேவ் விஷ்ணு பிரமா ஈஸ்வரன் தலைச்சக்கரம் 3 தலைச்சக்கரம் கோபுரம் இது எல்லாமே அசிங்கம் பண்ணிட்டான். அரசியல்வாதி அசிங்கம் பண்ணிட்டான். பலாயிரம் கோடி அசிங்கம் பண்ணிட்டான். பூமியில் அனைத்து வச்சு பூமியில் பூரா விவசாயத்தை பூரா அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். எல்லாம் கேட்டுக்கோங்கடா. அரசியல்வாதி வீட்டு குடும்பத்தார் ஏகப்பட்ட சேட்டை பண்ணி காவல்துறையிலேருந்து மந்திரி பேசுவான், நம்ம குறுப்பு தான், நம்ம வாண்டு தான், வெளியே விடு போட்டோம், பேப்பரை வாங்கி வெளியே விட்டுரு. ஏன்னா பெண்கள் எத்தனை பெண்கள் ஆபாசம் பண்ணி தப்பு செஞ்சு போயிருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, 25 மாநிலத்தில் எல்லாம் அரசியல்வாதி குடும்ப வாரிசு சேட்டை பண்ணது கிடக்கலடா. அதெல்லாம் கணக்கு நீதிமன்றத்தில் இருக்கல, வானர போட தோண்டி எடுக்கல, அப்படியே அவன் கண்ணுக்கு முன்னாடி கசக்கி விடுவாங்க. அரசியல்வாதி வாரிசு பிள்ளை இருக்கா சேட்டை, அவன் சொல்லுதான்ல, எங்கள் அப்பன் மந்திரியாக இருக்கான், எங்கள் அப்பன் எம்எல்ஏயாக இருக்கான், எங்கள் அப்பன் முதலமைச்சராக இருக்கான், எங்கள் அப்பன் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கான், ஏப்பா எங்கள் அப்பன் எல்லா கணக்குலையும் எங்கள் அப்பன் இருக்கான், போடா மயிறு, நாங்கள் இப்படி தான் சேட்டை பண்ணுவோம். அப்போ கசைக்கு விட வேண்டிய நேரம் பிடிச்சா வாரிசை தூக்கி, தப்பு இருந்தால் தண்டனை கோர்ட்டில் வழக்கு இருக்குது, வழக்கு ஆடுது, அதெல்லாம் காகித பேப்பரை கொடுத்து சமாளித்து ஓடி போய் ஆட்டி வெளியே போயிருந்தானா அந்த பதிவு நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. தோண்டி எடுக்கையில் அப்படியே கசைக்கு விடுவாங்க. சரிதான்டா, ஏண்டா ஒரு பேப்பர் வச்சு விளாட்டா அரசியல்வாதி பலாயிரம் கோடி எல்லாம் சேட்டையும் உள்ளே இருக்குது. அப்போ சேட்டைக்கு தண்டனை போட்டார், கசைக்கு விடுவாரா. பூரா அங்கங்கே ரூபுகளை கட்டி லார்ச்சி மாதிரி பெண்கள் பூரா அது ஒரு 7வது கழுதையா நக்கிட்டு கிடக்க கழுதையா அந்த பேப்பரை செவழிக்கான், அந்த பேப்பரை வீசுதான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு, உழைப்பே கிடையாது, விவசாயத்தை அழிக்கான். அப்போ 2 குண்டை தொடை பின்னாடி சூடு வைப்போம்னாரா, குண்டுலேயும் சூடு வச்சுருவாரா. அவருக்கு கடவுள் படைக்காரு ஒன்று பாக்ச பூரா அத்தனை சேட்டை பண்ணி வச்சுருக்கார். சூடு வைக்க வேண்டிய இடத்துல சூடு வச்சு விட்ருவார். அதுதான் தண்டனை. அழுந்த விடுவார், அப்படியே சலஞ்சலமாக கோர்த்து அப்படியே ரணவழியை விடுவார். இப்போ தப்பு செஞ்சவன் பூரா கை காலெலாம் புறவோட ஆரம்பிச்சிடும். பாரு, பூரா கை காலெலாம் கெட்டு போட சொல்லுவார், கெட்டு போட விடுவார். அடுத்தாப்புல காய்ச்ச மண்டையடி அட்டாக்கு ப்ரெஷரு போடு தூக்கி மாட்டே இப்போ வந்துடும். இப்போ குளிர் பிரதேசம் கீழே இறக்குதார். 3/4 சத்தியம் பிடிச்சிக்கோங்கடா.